ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம கம்முடிருந்தாங்க இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. முந்தானத்து ஈவினிங் வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடைக்கானல் போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது கொடைக்கானல் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்கமிங் கொடைக்கானல் ட்ராக் வரும் போல். பட் ஆனால் கம்முடியன் மட்டும் வச்சு கொடைக்கானல் ட்ராக் வருமா அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதுக்காக மட்டும் கொடைக்கானல் போக மாட்டாங்க. ஏதோ ஒரு ட்ராக் கொடைக்கானலில் காத்துட்ருக்கு. அது ட்விஸ்ட்டாக என்ன நமக்கு தெரியல. பட் அங்கே கம்முடியன் போகிற மாதிரி அப்டேட் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. கம்முடியன் அதாவது நம்ம குமரன் பின்னாடி உட்காந்துருக்காங்களே, அவங்க வந்து மகாநதி டெக்னீஷியன் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக மகாநதி அப்கமிங் வந்து கொடைக்கானல் ட்ராக் இருக்குது. பட் அது என்னவாக இருக்கும் வந்து நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா எங்கள் ஒரு பக்கம் கோவிலில் மேரேஜ் ஷூட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கொடைக்கானல் என்னவாக இருக்கும் மண்டே போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. இப்படி பிடிஎஸ் வேறு மாதிரி கொடுத்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி என்ன தான் ட்ராக் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஃபயராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக கொண்டு போவாங்கன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த டீமில். ஸோ அதனால் வந்து நம்ம நெகட்டிவ் மட்டுமே இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஃபுல் நெகட்டிவாக வீக்காக ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ட்ராக் வைக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப பார்த்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெனிலா அண்ட் விஜய் ஹக்ஸீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி போஸ்ட் போட்டு நம்ம பிரவீன் மன்னர் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம எந்த லெவலுக்கு ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் பிரவீன் மன்னர் சார் அண்ட் டீம் எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ட்ராக்குக்கான சீன்ஸ் தான் ஷூட் பண்ணுறாங்க. பிகாஸ் அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி கொடுக்கணும். நார்மல் ஸ்டோரி இல்லாமல் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக், அது மாதிரி எல்லாருமே காமன் ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி விறுவிறுப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஸோ வீக்கா ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தான். பட் அதையும் நம்ம இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போனால் நம்மளுக்கு இப்போ எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. பட் எனக்குமே உள்ளுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்னு என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆவலாகவும் இருக்குது. பட் வீக்காக ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ராக் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் எப்படி இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது பர்சனலாகவே. பட் ஆனால் வீக்காக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்கமிங் கொடைக்கானல் ட்ராக் என்னவா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.